அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வத்தை 100 மடங்கு பெருக்கும் ஆடிப்பெருக்கு. ஆடி 18 சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு தினங்களில் ஒன்று ஆடிப்பெருக்காகும். ஆடி மாதத்தின் 18வது திருநாளையே ஆடிப்பெருக்கு பண்டிகையாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆடிப்பெருக்கு அன்று அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பிள்ளையார் பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்கின்றனர். ஆடிப்பெருக்கன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாகும். ஆடிப்பெருக்கன்று செய்யப்படும் வழிபாடு, தான தர்மங்கள், துவங்கும் செயல்கள் ஆகியவற்றின் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக செல்வத்தை வைத்து எந்த காரியத்தை நிகழ்த்தினாலும் இன்றைய நாட்களில் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகமாகும். அதனால் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான திருநாளாக விளங்குகிறது. இந்த புனிதமான நன்னாளில் முக்கியமாக சுப பொருட்களை வாங்கி அதனால் ஆடிப்பெருக்கு சிறப்பம்சம் பெறும். ஆடிப்பெருக்கு சிறப்பு இந்த உலகமே பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகிறது. அதில் நீர் என்பது மிக முக்கியமான ஒன்று. உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிக முக்கியமானதுதான் இந்த தண்ணீராகும். அந்த தண்ணீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒரு திருநாள் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த நாள் தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்கமான நாளமாகும். ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழா துவங்கப்படும். அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது ஐதீகமாகும். இப்படி பெய்யும் மழையால் ஏரி, குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளை நிரம்பி விவசாயம் செழிக்க உதவுவதால் நீரை வழிபடுவதை வழக்கமாக நம் மக்கள் கொண்டுள்ளோம். முக்கியமாக காவிரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாள் வழிபடுகிறோம். ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வழியும் காவிரி ஆற்றின் நீர் கடைமடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு 15 நாட்களாவது தேவைப்படும் என்பதனாலேயே ஆடி மாதத்தின் 18வது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் பழக்கம் ஏற்படுத்தப்பட்டது. ஆடிப்பெருக்கு நாளில் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் காவிரி தாய் தான் வாங்கி கொண்டு அனைத்து மக்களுக்கும் வழங்குகிறார்கள். அந்த திருநாள்தான் ஆடிப்பெருக்கு நாள் என சொல்லப்படுகிறது. அதனால் தான் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனிதமாக நீராடி பூஜை செய்து வழிபடுவது வழக்கத்தில் உள்ளது. இதனை எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கும் ஏற்படுத்தப்படும் புண்ணிய நாளாகும். ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதனால் அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம். புதிய தொழில் துவங்குவது, புதிய கடை திறப்பது, புதிய வேலைக்கு முயற்சிப்பது, சுய தொழில் துவங்குவது, கலைகளை கற்க ஈடுபடுவது போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். குறிப்பாக செல்வத்திற்குரிய எந்த செயலாக இருந்தாலும் இந்த நாட்களில் செய்யும்போது பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையில் இருக்கிறது. அன்று ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் வருகிறது. அதனால் இந்த நாளில் வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் நடத்தலாம். ஆடிப்பெருக்கு நாள் கண்டிப்பாக நகை, புடவை போன்ற ஏதாவது ஒரு வாங்கியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டுமென்று ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடிப்பெருக்கென்று திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தால், தேங்காய் போல் இருந்தால், அதாவது தேய்ந்து போய் இருந்தால் ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம். குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கன்று வாங்கலாம். இது எதுவும் கிடையாது. ஆனால் ஆடிப்பெருக்கன்று செல்வம் பெருக ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கல்லுப்பு, மஞ்சள் மற்றும் மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு அதன் பின்பு அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய நாட்களில் எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக பெருக்கத்திற்குரிய நாளாக ஏற்படுத்தும் என்பது ஐதீகமாகும். ஆடிப்பெருக்கு என்பது தமிழ்நாட்டில் ஆடி மாதம் 18ஆம் நாள் அன்று நீர்நிலைகள் பெருக்கெடுப்பதை கொண்டாடும் ஒரு பாரம்பரிய இயற்கை திருவிழாவாகும்.
இது விவசாயம் செழிக்கவும் இயற்கை வளம் பெருகவும் காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தும் திருநாளாகும். காவிரி போன்ற ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் கரைகளுக்கு சென்று மக்கள் மலர் தூவி வழிபாடு செய்கின்றனர். இந்த நாளில் நற்காரியங்களும் விதைப்பு வேலைகளும் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் புது தாலி சரடு மாற்றி குடும்பத்தின் நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் வேண்டிக் கொள்வார்கள். முக்கியமாக ஆடிப்பெருக்கு திருநாளில் அனைத்து கோவில்களிலும் எண்ணற்ற வழிபாடுகள் செய்கின்றனர். இதனை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். ஆடிப்பெருக்கு என்பது செல்வத்திற்குரிய நாளாக இருப்பதனால் இந்த நாள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடிப்பெருக்கு திருநாளாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இந்த பெருக்கத்திற்குரிய நாளாக கருதப்படுவதனால் இந்த நாள் செய்யப்படும் செயல்கள், வழிபாடுகள், தான தர்மங்கள் ஆகியவற்றின் புண்ணிய பலன்கள் பல மடங்காக பெருகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் சில குறிப்பிட்ட எளிமையான வழிபாடுகளை செய்வதனாலேயே மகாலட்சுமியின் அருளை பெறுவதுடன் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகும் என சொல்லப்படுகிறது. ஆடிப்பெருக்கன்று என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் எனவும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். செல்வ வளமும் அதிகமாக பெருகுமாகும். இந்த மாதத்தில் முக்கியமாக ஆடிப்பெருக்கு பல மடங்கு செல்வத்தையும் புண்ணியத்தையும் தரும் திருநாளாக இருக்கிறது. இந்த நாளில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாகவும் அது மகாபாரத போரில் இந்த பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாளாகவும் இது சொல்லப்படுவதனால் தர்மத்திற்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடி நாமும் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் திருநாளாகவும் ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த நாள் செய்யப்படும் சில எளிமையான வழிபாடுகள் வீட்டில் பல மடங்கு அதிகமான செல்வத்தை பெருக்கச் செய்யும் என்பது நம்பிக்கையாகும். ஆடிப்பெருக்கன்று ஆற்றங்கரை அல்லது குளக்கரை நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். நீர்நிலைகளை காவிரி அன்னையாக பாவித்து மஞ்சள், குங்குமப்பூ, வெற்றிலை பாக்கு போன்ற மங்கள பொருட்களை சீராக படைத்து வழிபடுவது வாழ்வில் மங்களங்களை பெருக்கச் செய்யும் என நம்பப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.